நம்ம ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவும் போது பிரதிபலனை எதிர்பார்த்து தான் பிரச்சனைகளை போயிடும். உணவளிக்கிறது கூட இன்றைக்கி நம்ம நல்லபடியாக சமைச்சு கொடுத்தா நாளைக்கு அங்கே போனால் அவங்க சமைச்சு கொடுப்பாங்கன்ற அடிப்படை நினைக்கக்கூடாது. நம்ம இருக்கக்கூடிய பலவீனங்கள் எப்படி மாறி போகுதுன்னு சொன்னால், கொஞ்சம் நாளைக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுட்டே இருப்போம். வாய்ப்பு அளிச்சிருக்கான் இறைவன் நமக்கு, அந்த வாய்ப்பாக எடுத்துக்கணும். அது பெரிய பாக்கியமாக இருக்குது. அது நம்ம கடவுள் வாங்கி கொடுக்க போகிறதில்ல, நமக்கு இறைவனுடைய வாய்ப்பை கொடுத்து அது பொருளாதாரம் நம்ம கொடுக்கும் பொழுது நான் அவன் பக்கம் திரும்பி நிற்கிறதுக்கு பதிலாக இந்த மனிதர்கள்ட்ட நம்ம கொடுத்துட்ருக்குறோமே, இவங்க நமக்கு ஒரு நாளாக திருப்பி கொடுக்குறாங்களா, அது நம்ம போல அவ்வளோ கவனிக்கிறாங்களா அப்படின்னு எண்ணமே நம்ம வரக்கூடாது. இங்கே தான் நம்ம பிரச்சனையை மாட்டிக்கிறோம், சோதனைகளை போயிடுறோம். சைத்தான் அலையை காமிக்கிறான். இவங்க நம்ம எதுக்கு உணவளிக்கிறோங்கிற அளவுக்கு உணவு கொடுக்கறதுக்கு ஒரு பாக்கியத்தையும் ஒரு பாதையை நம்ம அமைச்சு கொடுத்து, நான் இறைவனுக்காக கொடுக்குறேனே, அவங்க என் பக்கம் திரும்பணுமே, அந்த ஒவ்வொரு உணவும் உணர்வூட்டக்கூடிய உணவாக அமையட்டும், உயிரோட்டமுள்ள உணவாக அமையட்டும், ஒன்றை நினைவு கூறக்கூடிய உணவு அமையட்டும், அந்த பிரார்த்தனை கொடுக்குறோமா, அல்லது இவங்க நமக்கு எதாவது கொடுப்பாங்களா எதிர்பார்த்துட்டு அவங்க மேலே கொஞ்சம் சங்கடத்துலையும் அவங்க மேலே கொஞ்சம் பகைமையிலையும் வெறுப்பிலையும் யாராவது அவங்களுக்கு சொல்லி கூட காமிச்சிடும். நான் இத்தனை வருஷம் கொடுத்துட்ருக்கேன், கொஞ்சம் கூட அவங்களுக்கு மனசாட்சியே இல்லை, ஒரு நாளும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இப்படி நம்ம எண்ணத்தை வச்சுக்கணும். ஆனால் இறைவன் சொல்கிறதோ நீங்கள் மற்ற உதவுறது உணவு மட்டும் கிடையாது, எந்த வகையில் நீங்கள் உதவினாலும் சரி கடமையை செய்யுங்க. ஒருத்தர் உதவுடைய கடமையை வச்சுருக்கேன், உங்களுக்கு சூழ்நிலை உருவாக்குறேன், பிரதிபலனை எதிர்பார்க்காதீங்க. பலனை எதிர்பார்த்து நம்ம இறைவனுடைய அருளை தடுத்துக்கிட்டோம். இவங்கள்ட்ட மனித எதிர்பார்த்து இறைவன் கணக்கில்லாமல் கொடுக்கக்கூடியவன், ஆனால் நம்ம கணக்கு போட்டு இவங்கள்ட்ட வாங்க பார்க்குறோம், எதிர்பார்க்குறோம். ஏமாற்றம் அடையும் போது பயமே விருப்பம் கொள்கிறோம். எதிர்பார்ப்புகள் தான் ஏமாற்றங்கள். குடும்பத்தில் கூட கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைங்களாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உணவளிக்கிறது இறைவனுக்காக. அவ்வளோதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறது இறைவனுக்காக. இறைவனை சார்ந்து வாழ்றதுக்காக தான் குடும்பம் ஆக்கி வச்சுருக்கோம், ஒருத்தர் சார்ந்து வாழ்றதுக்காக கிடையாது. நம்ம ஒருத்தர் சார்ந்து வாழ்றதுக்காக பிரச்சனை அதிகமாயிட்டு. ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் பெற்றவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் இறைவனுக்காக நான் அந்த கடமையை செய்கிறேன், உதவி செய்கிறேன். ஏன்னா அவங்க போய் திருப்பி விரும்பி செஞ்சாங்கன்னு சொன்னால் திரும்புவாங்க, ஆனால் விருப்பம் இல்லாமல் செஞ்சுருவாங்க. சில நேரத்தில் சோறு உடஞ்சல் இல்லை, எண்ணத்தை தான் இறைவன் பார்க்குறான், என்ன போல் வாழ்வு. நம்ம உதவுறோம், எல்லோரும் உதவுறோம்னு சொன்னால் பிரதிநிதி பார்க்கக்கூடாது, சடைஞ்சவங்களாம் சோறு உடைஞ்சவங்களாகவும் செய்யக்கூடாது. சில நேரங்களில் நம்ம கணவனுக்கு உணவளிக்கிறதே ரொம்ப சோர்ந்து போய் முடியாமல் ஆயிடுச்சு, சோர்ந்து போயிடுச்சுன்னா அப்போயா இறைவன் திரும்பணும். இறைவனே முடியாமல் இருக்குதே, உணர்வாக கொடுக்கணுமே, விருப்பத்தில் கொடுக்கணுமே, பிரதிநிதி பார்க்க கொடுக்கணுமே அப்படிங்கிற மனசு நமக்கு வரணுமே ஒழிய அவர் சோர்வடைந்தவர்களாக ஆகிவிட்டவனா ஆகிடக்கூடாது. ஆனால் இரண்டு இருக்கவங்க கூட சோர்வடைய மாட்டாங்க. அப்படி சோர்வு தீர்ந்துச்சுன்னா உடனே இவங்க திரும்பிடுவாங்க. இது செய்தவன் என்னமா இருக்குது, வெளிப்படைஞ்சிடுவாங்க. கொடுக்குற இவனுக்காக அவன் கொடுத்துட்டு இருக்கான். நல்லபடி நமக்கு எந்த குறையும் வைக்கலாம். கடன் வாங்கி கொடுக்குற அளவுக்கு இல்லை, நாமளும் சாப்பிட்டு மற்ற கொடுக்குற அளவுக்கு இவங்க உதவி பண்ணிட்டு இருக்கான்னு எவ்வளோ பெரிய பாக்கியத்தில் நம்ம இருக்கிறோம். நன்றியோடு கொண்டு ஒன்றும் நான் பெருமை கொண்டுறேன், நான் கொடுத்துட்டு இருக்க பெருமை எனக்கு வந்துடுது அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட நான் பிரதிபலனை எதிர்பார்த்துறேன்.